என்னன்னு தெரியல. இப்போலாம் திடீர்னு பிளான் பண்ணி ட்ரிப்பா போயிட்டு இருக்கோம். பேபி பொறக்கறதுக்கு முன்னாடிலாம் ஒரு ட்ரிப்புனா 2 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேத்த ட்ரெஸ்ஸு, மேட்சிங் ஷூஸு, மேட்சிங் லிப்ஸ்டிக்கு, மேட்சிங் நைல் பாலிஷு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இப்போலாம் நமக்கு இருக்குதோ இல்லையோ, பேபிக்கு மட்டும் ஏதாவது மேட்சிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே சடனா கிளம்பி போயிட்டே இருக்கிறது தான். அப்படி போன பிளேஸ் தான் மதுரை அண்ட் திருப்பரங்குன்றம். ஆக்சுவலி மதுரை கோயில்ல மீனாட்சி அம்மன் வந்து ரொம்ப உள்ள இருந்தாங்க. கண்ணுக்கு சரியா தெரியவே இல்லை. நாங்கள் போகும்போதே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த லைன் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனோம். இருந்தாலுமே 3 பேரிகேட்டுக்கு பின்னாடி தான் இருந்தோம். அதனால சரியா பார்க்கவே முடியல. இன்னும் அந்த 3 பேரிகேட் ஸ்கிப் பண்ணி போறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஐயர் கிட்ட கேட்டா அந்த ஐயர் ஒரு ஆன்சர் பண்ணாங்க பாருங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுக்கு நீ ஒரு 5 lakhs டொனேட் பண்ணியிருக்கணும், இல்ல பெரிய விஐபியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண மக்கள்லாம் எப்படிங்க கடவுளை பார்க்கறது? ரீசெண்டா நான் காசி போனப்போ 1 ரூபாய் கூட கொடுக்கல. லிங்கத்தை டைரக்டா டச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நம்ம சவுத்துல தாங்க இவ்வளோ கிரைட்டீரியாஸ்.